சடைசித்தர் ஜீவசமாதி மருதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல பாருங்கள், இவர் வந்து அந்த அடிகளார் அவர்கள் வந்து பேச போகிறாரு. அவரை பற்றின விரிவான விளக்கமான உரை இப்போ கேட்க போகிறோம். சொல்லுங்க ஐயா. கலியுகத்தில் அதிசயமாக நடந்திருக்கக்கூடிய செயல் 220 வருடம் உயிருடன் வாழ்ந்தார். 220 வருடம் கலியுகத்தில் வாழ்ந்தவர் தவத்திர சித்தர் சாமி அவர்கள். அவர்கள் நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு 5ஐயும் கடந்தவர். நரை, திரை, பிணி, மூப்பு, சாத்தியம் கடந்தவர். சிறுவயது குழந்தை மாதிரியே 220 வருடம் வாழ்ந்து மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்து சித்த மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். மக்களுக்கு அருளாக தெய்வாரலால் கிரகதோஷங்களை நிவர்த்தி செய்து சித்த மருத்துவம் பார்த்து மக்களை மேன்மைப்படுத்தி நல்ல நிலையில் கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் செய்த திருப்பணிகளை இன்று நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் காலத்தில் ஒரு மில்நாய்க்கிற மாவுக்கு கழுத்தில் கண்டாமலைங்கிற வியாதி வந்திருந்து விபூதி பிரசாதத்தாலேயே இந்த வியாதியை நல்லாக்கினார். கேன்சர் சொல்லக்கூடிய புற்றுநோய், சுகர், ஆஸ்மா, கொடிய வியாதிகளை எல்லாம் பசுச்சந்தூர மருந்துகளால் நல்லாக்கி நல்ல பல சித்துக்களை செய்தவர் தவத்திரு சித்தர் சாமி அவர்கள். ஒரு அருளாசியால் நாங்கள் மருதமலையில் சித்தர் சாமி மடத்தில் தங்கியிருந்து அவருடைய அருளால் எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்த மாதிரியே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, சிறப்பான பூஜைகள் இதை எதாவது செய்கிறீங்களா? அமாவாசை, பௌர்ணமி? அமாவாசை தோறும் மாதந்தோறும் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் சித்தருக்கு சிறப்பாக 21 அபிஷேகங்கள் செய்து சிறப்பாக பூஜைகள் செய்து அன்னதானம் செய்கின்றோம். பக்தர்களுடைய அருளால் நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வண்ணம் கொடுத்து பாதிக்கிறோம். தினமும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் பசியில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அன்னம் கொடுத்து அன்னம் பாலிக்கிறோம். இப்போ இங்கே வந்து இந்த சித்தர் இந்த வாழ்ந்த இடம் தானே இது. இங்கே அவருடைய வீடு இங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்து அவங்க புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த புதுப்பிக்கிற பணிக்கு நம்ம பக்தகோடி ஜனங்கள் எல்லாமே வந்து நம்ம அவங்க வந்து என்ன விதமான உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நமக்கு புண்ணியம். இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டீ கொடுக்கறது, வரவங்களுக்கு பிஸ்கெட்டு, அப்புறம் பிரசாதம், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப எளிமையான முறையில் இவங்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இந்த ரொம்ப சக்தி வாய்ந்த இடத்துக்கு எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.